ஏய் மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஹாய் கண்மணிஸ், நான் தான் லேனி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல அப்பப்போ வைரல் ஆகுற பிங்க் ஃபேஷியல் எப்படி வீட்லயே பண்ணலாம் தான் பார்க்க போறீங்க. பிங்க் ஃபேஷியல்னாலே உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கும், இந்த பீட்ரூட் அப்ளை பண்ணி தான் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. பீட்ரூட் மட்டும் கிடையாது, பீட்ரூட் அப்ளை பண்ண பிடிக்காதவங்க அதுக்கு பதிலா செம்பருத்தி பூவோட பவுடர் நீங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கி கூட இந்த ஃபேஷியல் நீங்க பண்ணலாம். அண்ட் இந்த ஃபேஷியல் நீங்க வீக்லி 4 days பண்ணும்போது இதோட ஒரே பெனிஃபிட் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரலா உங்க ஃபேஸ்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் நேச்சுரலி உங்களுக்கு ஒரு க்ளோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபேஷியலை நீங்க வீக்லி 4 times பண்ணலாம். அண்ட் இப்போ வாங்க ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ முதல்ல இந்த ஃபேஷியல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்டான பீட்ரூட் ஜூஸை வந்து நம்ம வந்து எடுக்கணும். பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தான் ஃபேஷியல் பண்றதா இருந்தா இந்த மாதிரி சின்ன சைஸ் பீட்ரூட்டே போதும். ஒருவேளை வீட்ல இருந்து 3-4 பேர் சேர்ந்து பண்றீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் கூட நீங்க எடுத்துக்கோங்க. சோ பீட்ரூட்டை இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதோட ஜூஸ் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ஒயிட் க்ளாத்ல கூட நீங்க வந்து இதோட ஜூஸை வந்து நீங்க ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸை ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா முதல்ல வந்து ஸ்க்ரப்பிங் பண்ண போறோம். ஸ்க்ரப்பிங்க்கு ஃபர்ஸ்ட் நீங்க பீட்ரூட் ஜூஸையும் அரிசி மாவையும் மட்டும் சேர்த்து நீங்க வந்து ஸ்க்ரப்பிங் பண்ண போறீங்க. ஸ்க்ரப்பிங் பண்றதுக்கு கடலை மாவு யூஸ் பண்ணாதீங்க, எந்த ஒரு யூஸும் இருக்க போறது கிடையாது. அரிசி மாவை எடுங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட் ஜூஸை சேர்த்ததுக்கு பிறகு நீங்க வந்து அரிசி மாவை சேர்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க தேவைக்கு அரிசி மாவை எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்து பீட்ரூட் ஜூஸ் அது கூட மிக்ஸ் பண்ணி தேவைக்கு ஏற்றது மாதிரி நீங்க வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கலாம். சோ முதல்ல அரிசி மாவு எடுத்துக்கிறேன், அது கூடவே பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 minutes வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணுங்க. ஈவனா ஃபேஸ் ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை அப்புறமா தான் ஸ்க்ரப்பிங். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஜென்டலா வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணுங்க. அதுவும் வெறும் 2 minutes தான். அதுக்கு மேல வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணாதீங்க. இதுல அரிசி மாவு இருக்கு, உங்களோட ஸ்கின்னோட பேரியர் வந்து நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா டேமேஜ் ஆயிடும். ஸோ கொஞ்சம் மினிமமா, அதாவது கொஞ்சம் மைல்டா வலிக்கிற மாதிரி மெல்ல வந்து நீங்க ஒரு 2 minutes மட்டும் ஸ்க்ரப்பிங் பண்ணுங்க. வைப் பண்ணி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா வாட்டர் வந்து கொஞ்சமா தண்ணி வந்து நீங்க வந்து ஃபேஸ்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது மேலே தான் நீங்க வந்து செகண்டா வந்து ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ண போறீங்க. ஃபேஸ் பேக் அப்ளை பண்றதுக்கு முதல்ல வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. உங்க ஃபேஸ்ல நீங்க எந்த அளவுக்கு, அதாவது 2 tablespoon 1 tablespoon அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேஸ்க்கு தேவை அப்படின்னு தோணுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1 tablespoon மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இப்போ செகண்ட் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா தயிர். தயிர் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருந்தா மட்டும் 1 tablespoon வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா வந்து பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு மிக்ஸ் பண்றதுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எல்லாத்தையும் ஈவனா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி ஸ்க்ரப் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஸ்க்ரப்பிங் மட்டும் பண்ணிட்டு ஃபேஸ் பேக்கை வந்து ஒரு 20 minutesக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து பாட்டி கேளுங்க, டிவி பாருங்க, வீட்ல யாருடைய சண்டை போடுனா சண்டை போடுங்க, அப்படியே 20 minutes ரிலாக்ஸா படுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 minutesக்கு அலாரம் வச்சு படுத்துட்டு 20 minutesக்கு அப்புறமா நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 20 minutesக்கு இது டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வந்து ட்ரை ஆக விட்டுறணும். சோ இந்த 20 minutes கேப்ல நான் என்னோட லிப்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு ஹைட்ரேட் பண்ண போறேன். அதுவும் பீட்ரூட் யூஸ் பண்ணி தான். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து 1 tablespoon வந்து சுகர் எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர்னா ஓகே, இல்ல அப்படின்னா பவுடர் பண்ணல அப்படின்னா ஓகே, கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1 tablespoon சுகர் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வந்து கொஞ்சமா பார்த்து ஆட் பண்ணுங்க. லிப்ஸ்க்கு வந்து கொஞ்சமா தான் தேவைப்படும். சோ இந்த மாதிரி கொஞ்சமா பார்த்து அப்ளை பண்ணதுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கூட வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ல வந்து நம்மளால வந்து பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்றது கொஞ்சம் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ கொஞ்சமா இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க லிப்ஸ்ல வந்து அதை அப்படியே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க லிப்ஸ்ல இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. 1 minute உங்க லிப்ஸை வந்து நீங்க ஜென்டலா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஒரு 5 minutes தாண்டதுக்கு அப்புறமா ஒரு வெட் க்ளாத் யூஸ் பண்ணி உங்க லிப்ஸை வந்து நீங்க வந்து வைப் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutesக்கு அப்புறமா நீங்க லிப்ஸை வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. லிப்ஸ்ல இருக்கிற அந்த ஸ்க்ரப்பை வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலி ஃபேஸ் ஃபுல்லா வாஷ் பண்ணும்போது உங்க லிப்ஸை நீங்க வாஷ் பண்ணிட்டு நீங்க உங்ககிட்ட இருக்க லிப் பாம் அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல அப்படின்னா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா இந்த பீட்ரூட் ஜூஸ் இன்னும் ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அது கூட அதாவது வீட்டில் இருக்கிற விட்டமின் இ கேப்சூல ஒன்று கூட வந்து வேஸ்லின் இதெல்லாம் ஆட் பண்ணி நான் ஒரு லிப் பாம் வந்து ரெடி பண்ணி இதே டைம்ல அப்ளை பண்ணிப்பேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ப்ராடக்ட்டும் போயிடும். பட் இதை அப்ளை பண்ணும்போது போனாலும் கூட வாஷ் பண்ணும்போது போனா கூட நமக்கு அந்த ஒரு ஹைட்ரேஷன், அதாவது வேஸ்லின் அப்ளை பண்ணாலும் நம்ம லிப்ஸ்ல இருக்கிற ஹைட்ரேஷன் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரிமைனிங் கொஞ்சமா போதும், உங்களுக்கு தெரியுதா தெரியல, கொஞ்சமா இந்த மாதிரி கொஞ்சமா பீட்ரூட் ஜூஸ் அது கூட வந்து உங்ககிட்ட இருக்க வேஸ்லின் எடுத்துக்கோங்க.
ஈஸியாக அப்ளை பண்ண முடியாது. ஜஸ்ட் மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு 3 ப்ராடக்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா விட்டமின் இ கேப்சூல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்று ஃபுல்லாக தேவை கிடையாது, பட் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஆட் பண்ணும் அந்த மாதிரிங்கிறனால ஜஸ்ட் வந்து ஒரு பின் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து அதை மட்டும் பீட்ரூட் ஜூஸ்க்குள்ள வந்து பாதி வெளியே போயிடுச்சுங்க. பீட்ரூட் ஜூஸ்க்குள்ள இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வேஸ்லின் வந்து மேலே நீங்கள் இந்த மாதிரி வச்சுருப்பீங்கல்ல, அதை உங்கள் ஃபிங்கரில் விரல எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாரி, என்னால் எதுவும் வீடியோவில் கரெக்டாக ஓகே. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கன்சிஸ்டன்சி, அதாவது வேஸ்லினோட அந்த வழுவழுப்பு இருக்கும்ல, அதை நீங்கள் அதே மாதிரி வேஸ்லின் லிப்பில் அப்ளை பண்ண பிடிக்காதீங்க. கம்ப்ளீட்டாக இதை இக்னோர் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட இருக்க லிப் பாமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் வேஸ்லினை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த வழுவழுப்பு அப்படியே இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுற பீட்ரூட் ஜூஸை எங்கேயுமே போகாது, லிப்ஸ்லேயே அப்படியே ஸ்டே ஆகும். ஸோ இப்போ 20 மினிட்ஸ் தாண்டதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஷியல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் உங்களோட ஆலோவேரா ஜெல் இல்லைனா ஒரு மாய்ஸ்சரைசர், லிப் பாம் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு என்னோட ஃபேஸில் நான் எதுவும் அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே தயிர் சேர்த்து தான் அப்ளை பண்ணியிருந்தனால என்னோட ஃபேஸ் வந்து ட்ரையான ஃபீல் எனக்கு கொடுக்காது. ஸோ 30 மினிட்ஸ்க்கு நான் வந்து எந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண மாட்டேன். வாரத்தில் 4 நாள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் நேச்சுரலாக ஒரு க்ளோ இருக்கும். க்ளோ அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து கலர் சேஞ்ச் கிடையாது. உங்கள் ஃபேஸில் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் ஃபேஸ் பார்க்கறது ஒரு க்ளோவாக இருக்கும். அதாவது நீங்கள் வாரத்தில் 4 நாள் இது பண்ணும்போது பார்க்கறதுக்கு ஒரு பொலிவு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் பிடிக்கல அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி செம்பருத்தி பூவோட பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் அப்ளை பண்ணி இதே ப்ரொசீஜரை நீங்க கரெக்டா ஃபேஷியல் பண்ணிக்கிட்டா போதும். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் அண்ட் இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்ல நீங்க பண்ணும்போது உங்க ஃபேஸ் ட்ரையாக இருக்கணும், உங்க ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகாது, அது பிரேக் அவுட்ஸ் எதுவும் வராம இருக்கணும்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஒரு மாய்ஸ்சரைசர் இல்ல ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. லிப்ஸுக்கு லிப் பாமும் அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ நான் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது இது லிப்ஸோட பார்ட், அதாவது லிப் ஸ்க்ரப் பண்றது, லிப் பாம் அப்ளை பண்றதுல நான் ஆட் பண்ண முடியல. அதனால தான் இது வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணா உங்களுக்கு யூஸ் ஆகும் நினைச்சு அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் கண்மணிஸ்.